ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டே டியூன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மாதிரி சீப்பான ஆட்டுக்கல் அம்மிக்கல் எங்கே கிடைக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருமுருகன் பூண்டி, அதாவது அவினாஷி திருப்பூர் அந்த மெயின் ரோட்டில் இந்த சதர்ன் ஸ்டீல்ஸ், நான் ஆப்போசிட்டில் இப்போ ஒரு கடை காட்டினேன் இல்லையா, அது உங்களுக்கு லேண்ட்மார்க்காக இருக்கும் தான் நான் காட்டினேன். அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த கடை இருக்குது. ஜெயபாரதி அப்படிங்கிற கல்வெட்டு இந்த கடை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டுக்கல்லாம் பாருங்கள், நல்லா பெருசாக ஹேண்டில்லாம் ஸ்டீலில் வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இதெல்லாம் வந்துட்டு 800, 850, 700. இந்த சின்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா 650, 600 இந்த மாதிரி ரேஞ்சுக்கெலாம் தராங்க. இவங்கக்கிட்ட நல்லா பார்கெயின் பண்ணலாம், அவங்களே விலை கம்மி பண்ணுறாங்க. நீங்கள் பார்கெயின் பண்ணிங்கன்னா 100 வரைக்கும் கூட கம்மி பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹேண்டில் இருக்கிறதுலாம் நான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, நல்லா இருந்தது. ஸோ சின்னதாக வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம், காம்பேக்டாக இருக்கும். இந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா 60, 50 ருபீஸ்லலாம் இருக்குது. இப்போ நான் எடுத்து காட்டுறது கல் வந்து 50 ருபீஸ், உங்களுக்கு 40 கூட தருவேன்னு சொன்னாங்க. அவங்களாவே விலை கம்மி பண்ணி சொல்கிறாங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கேட்டிங்கன்னா கம்மி பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து விளக்குன்னு சொன்னாங்க. எனக்கு அது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல. பட் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி இதுக்குள்ளே திரி போடணும், இங்கே நாங்கள் எடுத்து விடுவோம் திரி வைக்கிறதுக்கு, அது நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் தான் நாங்கள் அதை செதுக்கி தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு அடியில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு ஜாடின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி கல்லில் உப்பு ஜாடி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி எங்கே பார்த்துருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நான் இதுக்கு முன்னாடி பீங்கானில் பார்த்துருக்கேன் செராமிக் ஜார்ஸ்லாம். இந்த மாதிரி கல்லில் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜாடி பார்த்தேன். இதோட ரேட் வந்து 300 சொன்னாங்க. நீங்கள் நல்லா பார்கின் பண்ணிங்கன்னா 200 கூட வாங்கலாம், அவங்களே சொன்னாங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற கல்லெல்லாம் வந்துட்டு 50, 60 அந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த ரசத்துக்கு நம்ம தட்டுவோம் இல்லையா வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு, அந்த மாதிரி கல். இந்த மாதிரி அம்மிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 750, 550 அந்த ரேஞ்ச். இந்த கல்லெல்லாம் வந்துட்டு 550 சொன்னாங்க. ஸோ அம்மிக்கல்லெல்லாம் என்ன ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 250லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ ரேட் சொன்னாங்களோ அதை விட கம்மியாகவே நீங்கள் பார்கெயின் பண்ணி கேட்டு வாங்கலாம். இப்போ அவங்கக்கிட்ட அம்மிக்கல்லில் நிறையா கலெக்ஷன் ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை கஸ்டமைஸ் பண்ணிங்கன்னா அவங்க செதுக்கி தருவாங்களாமா. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி கல்லெல்லாம் ஹேண்டில் வச்சுருக்கல, இது வந்து 200, 100 அந்த மாதிரி ரேஞ்சிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இந்த சில்வர் ஹேண்டில் வச்சுருக்கிறது எல்லாமே உங்களுக்கு 100லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த மாதிரி அலுமினியம் ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் அதே மாதிரி தான், ரேட் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சின்ன கல்லெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு 50லேருந்தே ஸ்டார்ட் ஆகி 100, 200 வரைக்குமே இருக்குது. அதை விட நீங்கள் சொன்ன ரேட் விட கம்மி பண்ணியே வாங்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் கல் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி அதை கஸ்டமைஸ் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து செதுக்கி தராங்க, கையிலேயே செதுக்கி தராங்க. அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு அதோட வேலைப்பாடுகள் எல்லாமே. நான் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட கடை அட்ரஸ், நேம் அண்ட் ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சிற்பங்களெல்லாம் அவங்க வடிவமைச்சு வச்சுருந்தாங்க. சாமி சிலைகள் அந்த மாதிரி நிறையா இருந்தது. ஸோ இது பாருங்கள், இது வந்து ஒரு அம்மன். அப்போ தான் வேலை வந்து இன்னும் ஃபினிஷ் ஆகலை. ஸோ இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா இன்னும் கண் மட்டும் எடுத்து விடல, வாங்கும்போது தான் கண் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விநாயகர் வந்து இந்த மாதிரி செதுக்கி வச்சுருக்காங்க. அண்ட் பக்கத்துலேயே ஒரு மீனாட்சி அம்மன் சிலை ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே பாருங்கள், கரும்பு தோகையோட எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு, ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் போயிருக்கும்போது தான் பக்கத்தில் ஒரு சிலை விநாயகர்னு நினைக்கிறேன் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாருங்கள். எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். அது இன்னும் ஃபினிஷ் ஆகலை, இப்படி தான் இருக்குது. எவ்வளோ அழகாக கையிலே பொறுமையாக செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள். இதே மாதிரி தான் நமக்கு ஒவ்வொன்றுமே கிடைக்குது. அந்த லைன் ஃபுல்லாகவே பாருங்கள், நான் வீடியோ எடுத்திருக்கேன். நிறைய கடை இருக்குது அந்த லைனில். நீங்கள் ஒரு கடை மட்டும் இல்லை, நீங்கள் ரேட் கம்பேர் பண்ணி நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்டுக்கல் அம்மிக்கல் எல்லாமே சீப்பான ரேட்டில் கிடச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.